ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது நடிகை கங்கனா ரணாவத் அவர்கள் செய்யக்கூடிய அலப்பறைகள், அட்டூழியங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். இப்போ இந்த டாபிக்கு நீ ஏன்பா எடுத்த, சம்பந்தமே இல்லாமல் எடுத்துருக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் சொல்லிடுறேன். இப்போ கங்கனா ரணாவத் அவர்கள் தான் டாக் ஆஃப் த டவுனே நண்பர்களே. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் ஒரு பெரிய சர்ச்சையில் அவங்க மாட்டினாங்க. என்னன்னா, டெல்லிக்கு ஃப்ளைட்ல போகும்போது அந்த ஏர்போர்ட்ல செக்யூரிட்டி செக்ல போய் நிற்கும் போது அந்த செக்யூரிட்டி செக் பண்ற போலீஸ் கான்ஸ்டபிள் கிட்ட பலார்னு அடி வாங்கியிருக்கிறாங்க அம்மணி. அது ஏன் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல சொல்றதுக்கு முன்னாடி, இவங்க இந்த ஒரு கான்ட்ரோவர்சியில தான் மாட்டினாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் கிடையாது. அம்மணி அவங்களோட சினிமா கேரியர்ல வருஷா வருஷம் ஒரு 10 பெரிய கான்ட்ரோவர்சியில மாட்டுறது வழக்கமான ஒரு விஷயம். அந்த கான்ட்ரோவர்சி எல்லாம் கேட்கும் போது உங்களுக்கே தோணும், இந்த பொண்ணா, இந்த பூனையும் பால் குடிக்குமா, இப்படி குழந்தை மூஞ்சி வச்சுக்கின்னு இவ்வளவு கொடூரமான வேலை செய்யறிய நீ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். அந்த அளவுக்கு அம்மனி பயங்கரமான கொடூரமான கான்ட்ரோவர்சி இதெல்லாம் மாட்டியிருக்கிறாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத இந்த வீடியோல நான் போட்டு கிழிக்க போறேன் நண்பர்களே. அதுக்கு முன்னாடியே நம்ம அம்மனி கங்கனா ரணாவத் யாரு அப்படின்றத பத்தி பேசிடுவோம். அதாவது கங்கனா அவர்கள் ராஜ்புட் குடும்பத்தில் பிறந்தவர்கள். இவங்களோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ் மேனு, அம்மா ஒரு ஹோம் மேக்கரா இருந்திருக்காங்க. சின்ன வயசுல இவங்களுக்கு நடிகை ஆகணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாதுங்க. ஒரு மிகப்பெரிய டாக்டர் ஆகணும் அப்படின்றது தான் இவங்களோட கனவே. ஆனா அவங்களோட டாக்டர் கனவு அழிந்து விட்டது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, +2ல ஃபெயில் ஆயிட்டாங்க அம்மனி. அதனால டாக்டர் சேர முடியல. அதுக்கப்புறம் சண்டிகர்ல போய் படிச்சா படிப்பும் வரல. சரி ஓகே, நம்மளுக்கு படிப்பு தான் வரல, கழுத நடிகை ஆயிடுமே அப்படின்னு சொல்லி இங்க இருந்து பிளைட் பிடிச்சி டெல்லியில போய் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஆக்டிங் காலேஜ்ல சேர்ந்து நல்ல நடிப்பை கத்துக்கிட்டு இருக்காங்க. 2006 வருஷம் பாலிவுட்ல வெளியான கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு படத்துல தான் இவங்க டெபியூ ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் உடனடியா தமிழ்ல தாம் தூம் அப்படின்ற ஒரு படம், தெலுங்குல ஒரு படத்துல நடிச்சிருக்காங்க, பெரிய ஹிட். ஆனா இவங்களுக்கு இந்திய லெவல்ல பெரிய பேர் வாங்கி கொடுத்த படம் எது தெரியுமா? பிரியங்கா சோப்ரா அவர்கள் நடித்த ஃபேஷன் படத்துல இவங்க ஒன் ஆஃப் த ஆர்டிஸ்டா நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல நடிச்சதுக்காக இவங்களுக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து இவங்க நடித்த படங்களில் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்காகவே இவங்க 4 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க. ஃபோர்ப்ஸ் பத்திரிகையில இந்தியாவில இருந்து டாப் 100 அப்படின்ற அந்த லிஸ்ட்ல கிட்டத்தட்ட 6 வாட்டி அந்த 100 லிஸ்ட்ல இடம் பிடிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. சோ இவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணவங்க எதனால சில்லறத்தனமா இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ரோவர்சியில மாட்டி பெரிய பெரிய கெட்டப்பெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். சோ முதலாவதா இவங்க எந்த கான்ட்ரோவர்சியில மாட்டினாங்க அப்படின்றதுக்கு பதிலா சமீபத்தில் அவங்க எந்த கான்ட்ரோவர்சியில மாட்டினாங்க அப்படின்றத பத்தி பேசுவோம். அதாவது இதுக்கு முன்னாடி சொன்ன இல்லீங்களா, தேர்தல் பிரச்சாரம் முடிந்து எம்பி ஆயிட்டாங்க அம்மனி. சோ அதனால டெல்லியில போய் நம்ம சொந்தக்கார அரசியல்வாதிகள் எல்லாம் பார்த்துட்டு வர அப்படின்னு சொல்லி சண்டிகர்ல இருந்து பிளைட்டை பிடிச்சி டெல்லி ஏர்போர்ட்ல இறங்கணும்னு அங்க இவங்களுக்கு செக்யூரிட்டி செக் நடந்திருக்குது. அப்ப இவங்களை செக்யூரிட்டி செக் பண்ண அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பெண்மணி பலார்னு ஒரு அறை விட்டுருக்காங்க. அந்த அறையை வாங்கிட்டு செவந்த மூஞ்சோட ட்விட்டர்ல ஒரு வீடியோ போட்டாங்க. என்னன்னா, அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் என்ன அடிச்சது உண்மைதாங்க, அதுக்கு பின்னணியில ஏமா என்ன அடிச்ச அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு காரணம். அதாவது டெல்லியில 2020 மற்றும் 2021 ஆண்டு பஞ்சாப்ல இருக்கிற அத்தனை சிங்குங்களும் நேரா டெல்லியை நோக்கி ஒரு பெரிய பிரச்சாரம் பண்ணாங்க. பிரச்சாரம் பண்ணாங்களா என்ன வளர்றேன், அந்த சிங்குங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அந்த சிங்குலாம் வேற யாருமே இல்ல, விவசாயிகள். ஆனா இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சதா தோல்வி அடைஞ்சதா அப்படின்றத பத்தி எல்லாம் இப்ப பேச முடியாது. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டம் நடக்கும் போது இந்தியா ஃபுல்லா இந்த போராட்டத்தை பத்தி பெரிய லெவல்ல எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. பல பேர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த அந்த நேரத்துல கங்கனா ரணாவத் அவர்கள் கரண்ட் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த போராட்டத்தில் இருக்கிறவங்க உண்மையான விவசாயிகளே கிடையாது, இவங்க பஞ்சாபை சேர்ந்த கலிஸ்தான் அப்படின்ற ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க தான் வேணும்னே தீவிரவாதத்தை பெரிய லெவல்ல ஆக்கிறதுக்கு உண்டு பண்றதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றாங்க. அரசாங்கத்தை குறை சொல்லி இப்பேற்பட்ட ஒரு பெரிய போராட்டத்தை பண்றாங்க. இதுக்கு ஃபண்ட் எங்க இருந்து வருது? அது மட்டும் இல்லாம இத்தனை விவசாயிகள் எல்லாருமே 100 ரூபாய் 200 ரூபாய் வாங்கிட்டு தான் அந்த போராட்டத்தில் வந்தாங்களே தவிர இந்த போராட்டத்தோட பின்னணி என்ன அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரி ட்விட்டர் பக்கத்துல சரமாரியா அடிச்சு விட்டுருக்காங்க. இதனால அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு இவங்களுக்கு எதிர்ப்பு வந்தது அப்படின்றத இவங்க பெரிய லெவல்ல சந்திச்சாலுமே கூட அதோட பின்விளைவு தான் இன்னைக்கு அம்மனியே டெல்லி ஏர்போர்ட்ல அடி வாங்கினதுக்கு காரணம். ஏன்னா அந்த டெல்லி ஏர்போர்ட்ல இவங்களை பலார்னு ஒரு அறை விட்டாங்க பாத்தீங்களா, அந்த CISF ஆபீசரு. அவங்களோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா குல்விந்தர் கார் அப்படின்றாங்க. இப்ப புரிஞ்சு போயிருக்கும் அவங்க யாருன்னு. குல்விந்தர் கார் இவங்களும் ஒரு சீக்ஸ் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான், பஞ்சாபை சேர்ந்தவங்க தான். அவங்க அடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எங்க அம்மாவும் அந்த ப்ரொடெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களும் விவசாயத்துக்காக போராடினாங்க, நீ எப்படி அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துன்னு சொல்லி தான் நான் அடிச்சேன் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் கங்கனாவை அடிச்சதுக்கு அப்புறம் சொல்லியிருக்காங்களாம். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்ன வருதுன்னா, அந்த போலீஸ் இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுருக்கலாம், ஆனா அடிச்சிருப்பாங்களா அப்படின்றது டவுட் தான். ஏன்னா ஏர்போர்ட்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி இங்க இருக்கிற டவுன் பஸ் ஸ்டாண்டு கிடையாது, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு. ஏர்போர்ட்ன்றது ஹை லெவல் கேமராஸ் மற்றும் ஹை லெவல் செக்யூரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாதுகாப்பான இடம்.
அங்க யாரையுமே அசால்ட்டா அடிச்சிட முடியாது. ஆனா ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரி வேலையை பண்ணுவாங்களா அப்படின்றது டவுட். ஏன்னா கங்கனா அவர்களை கொஞ்சம் நம்பவும் முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு சில கான்ட்ரோவர்சிஸ்ல நடக்காத விஷயத்தெல்லாம் நடந்த மாதிரியே அப்பட்டமா நம்ம சுசித்ரா மாதிரியே பேசுவாங்க. சோ அதனால கங்கனா மேலேயும் கொஞ்சம் டவுட் வருது. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை, எதனால அவங்க வந்து இந்த ட்விஸ்ட் அடிச்சாங்க அப்படின்றது தெரியல. ஒருவேளை இங்க இருக்கிற பார்வைகள் எல்லார் பார்வையும் கங்கனா மேல வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டாங்களோ என்னமோ. ஆனா அடிச்சாங்கன்னு சொல்லி போட்டாங்கப்பா. இப்போ அந்த போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த சிஐஎஸ்எஃப் ஆபீசர், இவங்களை தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணி எஃப்ஐஆர் போட்டு விசாரணை நடந்துட்டு இருக்கான். விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் யார் மேல தப்பு என்ன நடந்ததுன்னு. ஏன்னா இவங்க அற விட்டது எந்த சிசிடிவி கேமராலையும் பதிவாகல அப்படின்றதும் இன்னும் ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம் தான் நண்பர்களே. இது மட்டும் இல்லாம இதுதான் ஒரே கான்ட்ரோவர்சியா, இதுதான் ஆரம்பங்க. இரண்டாவது கான்ட்ரோவர்சி இதுக்கு மேல வேற லெவல்ல இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்துக்கு போராடிய விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாரையுமே கொச்சைப்படுத்திய தருணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா 2021 வருஷம் டைம்ஸ் நவ் வந்து ஒரு சமிட் ஒன்று வைப்பாங்க, ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதுல கலந்துகிட்ட நம்ம கங்கனா ரணாவத் வந்து ஒரு வார்த்தை விட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் 1947 கிடைக்கலங்க. ஏன்னா அதெல்லாம் ஒரு சுதந்திரமே கிடையாது. உண்மையான சுதந்திரம் நம்ம மோடிஜி அவர்கள் பிரதமர் ஆனார் பாத்தீங்களா 2014 வருஷம், அந்த வருஷம் தான் இந்தியாவுக்கு உண்மையான சுதந்திரமே கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வார்த்தையை கேட்டு ஏகப்பட்ட இந்திய மக்கள் ட்விட்டர் மற்றும் சோசியல் மீடியால அவங்கள கழுவி ஊத்துனாங்க. அவ்வளவுதான் பண்ணுவாங்க நம்ம சிட்டிசன்லாம், கழுவி ஊத்துறது சோசியல் மீடியாவோட போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் இவங்க கண்டினியூஸா கான்ட்ரோவர்சி பண்ணி இன்னைக்கு எம்பியாவும் ஆயிட்டாங்கப்பா. சோ இந்த மாதிரி சொன்னனால எல்லாருமே என்னதான் எதிர்ப்பு குரல் வீசினாலும் கூட இதை பெருசா யாரும் கண்டுக்கல. ஆனா எப்படியோ எல்லாம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையும் கொச்சப்படுத்திட்டாங்க. மோடி அவர்களை செங்குத்தாக தூக்கி நிக்க வைத்து விட்டார்கள். சரி, நல்ல விஷயம். நல்ல விஷயமா கொடுமையான விஷயம் அடுத்து சொல்ல போறதுதான் நல்ல விஷயம். என்னன்னா மூன்றாவது நான் சொல்ல போறேன் இன்னொரு கான்ட்ரோவர்சி. இவங்க கொஞ்சம் தில்லான உமன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா கங்கனா ரணாவத் அவர்கள் பாலிவுட்ல வந்து இந்த அளவுக்கு பெரிய லெவல்ல கெலிச்சாலுமே கூட அவங்க அவ்வளவு ஈஸியா உள்ள வந்துடலங்க. ஏன்னா பாலிவுட்ல நெப்போட்டிசம் அப்படின்றது தலைவிரிச்சு ஆடக்கூடிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா இதுல ஓரளவுக்கு ஜெயிச்சவங்க சுஷாந்த் சிங் ராஜ்புட் மற்றும் கங்கனா அவர்கள்லாம் எந்த பேக்ரவுண்டும் இல்லாம உள்ள வந்து நீ ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அதனால பாலிவுட்ல ஜெயிக்கணும்னா திறமை மட்டும் போதாது, இந்த நெப்போட்டிசத்தையும் தாண்டி வரணும். அதுக்கு எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் அவங்க கடந்து வந்திருப்பாங்க அப்படின்றது அந்த வலி அவங்களுக்கு தானே தெரியும். அந்த வலி வந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தனாலதான் இந்த நெப்போட்டிசத்துக்கு ஒரு சில பாலிவுட் செலிபிரிட்டிகள் இருக்காங்க. இவங்க தான் வந்து யாரையுமே உள்ள விடுறது கிடையாது. அவனுங்கெல்லாம் என் கையில மாட்டட்டும் கவனிச்சுக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆடு இவங்க கிட்ட வலியை வந்து தலையை விட்டுச்சு. அந்த ஆடின் பெயர் தான் கரண் ஜோகர். ஏன்னா கரண் ஜோகர் அவர்கள் பாலிவுட்ல எவ்வளவு பெரிய ஒரு நெப்போட்டிசம் கிங் அப்படின்றது நம்மளுக்கு பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லைங்களா. அப்போ கரண் ஜோகர் இவங்க கொஞ்சம் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் காஃபி வித் கரண் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார்ல, அந்த ப்ரோக்ராம்ல இவங்களை கெஸ்டா கூப்பிட்டு பேசும்போது ஒரு கேள்வி, கேட்கக்கூடாத ஒரு கேள்வி இவங்களை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பாலிவுட்லயே அன்னெசரியான ஆட்டிடியூட் காமிக்கிற ஒரு செலிபிரிட்டி யாருமான்னு கேட்டதுக்கு கங்கனா வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. வேற யாருமே கிடையாது. அந்த அன்னெசரியான ஆட்டிடியூடு, அதாவது தேவையில்லாத ஆணியை புடுங்கி கொண்டிருக்கும் செலிபிரிட்டி பாலிவுட்ல யார் தெரியுமா? நீதான் கரண் ஜோகர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு செமகாண்டாயிடுச்சு. ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டதுக்கு, பாலிவுடோட மொத்த நெப்போட்டிசம் கிங்கே நீதான். ஏன்னா எவன் உள்ள வரணும் எவன் வரக்கூடாது எவனை வெளில துரத்தணும் அப்படின்றத முடிவெடுக்கிறதே நீதான். இது மட்டும் இல்லாம நீ ஒரு மூவி மாஃபியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவரோட மூஞ்சே மாறிடுச்சு. இதே ப்ரோக்ராமுக்கு வந்து கெஸ்டா நம்ம சைஃப் அலி கான் வர பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரோட மூஞ்சம் மாறிடுச்சு. எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவரும் ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட் தானே. சோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை போல்டா எடுத்து சொன்னவங்க தான் நம்ம கங்கனா ரணாவத் அவர்கள். இது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை இன்னைக்கு தான் ஆரம்பிச்சுதான்னு கேட்டீங்கன்னா இல்லங்க, அவங்க கேங்ஸ்டர் அப்படின்ற ஒரு படத்துல நடிச்சாங்க பாத்தீங்களா, இந்த படம் தான் அவங்களோட முதல் படம். இதுக்கு வரத்துக்கு அவங்க எவ்வளவு குட்டிக்காரணம் போட்டிருப்பாங்க, இந்த மாதிரி ஆட்களை எவ்வளவு பேரை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்க, அந்த வழி உங்களுக்கு இருக்கும்ல. அப்ப அந்த படம் வந்து ஜெயிச்சு அந்த படத்துக்காக அவார்டு வாங்கும் போது அந்த அவார்டு ஃபங்க்ஷனை ஹோஸ்ட் பண்ணதே கரண் ஜோகர் அவர்கள் தான். அப்ப இவர் ஒரு 2-3 வார்த்தை என்னை பத்தி சொல்லு அப்படின்றதுக்கு கண்டுக்காம போயிட்டாங்க. அப்பவே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிச்சது மட்டும் இல்ல, என்னையாவது ஒரு நாள் நீ என்கிட்ட வசமா சிக்குவடா, அப்போ உன்னை பாத்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க அந்த ஸ்டேஜ்ல இருந்து. அந்த மொமெண்ட் வந்து இப்பதான் மாட்டி காஃபி வித் கரண் அப்படின்ற அவரோட ஓன் ப்ரோக்ராம்லயே அவர் ஆடு மாதிரி தலையை விட்டு மாட்டினாருப்பா. இதே மாதிரியே 4வது ரித்திக் ரோஷன் மேட்டர் ஒன்று இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ரித்திக் ரோஷனும் கங்கனா ரணாவத்தும் சேர்ந்து இந்த கிறிஷ் 3 அதுக்கப்புறம் கைட்ஸ் அப்படின்ற படத்தெல்லாம் நடிச்சாங்க. இந்த படம்லாம் ஓடிச்சா ஓடலை அப்படின்றதெல்லாம் செகண்ட் தான். ஆனா இந்த படத்தில் நடிக்கும் போது இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்துட்டு இருக்குது. ஒருவேளை உண்மையா கூட இருக்கலாம். ஏன்னா ஏகப்பட்ட போட்டோஸ் எல்லாம் வந்து லீக் ஆனதை பார்த்தா நம்மளுக்கே கொஞ்சம் டவுட் வருது. 2 பேரும் ஒன்னா கூட இருந்திருக்கலாம், 2 பேரும் வந்து ஒரு லவ் அஃபேர்ல கூட இருந்திருக்கலான்னு. ஆனா இதை உள்ளுக்குள்ளே வச்சுக்கணும் இல்லையா, இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, டைம் பார்த்து இதை வெளில மீடியா கிட்ட அவுத்து விட்டுக்கிறாங்க. என்னன்னா, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து ஒரு சில்லியான பர்சன் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே ரித்திக்கு செமகாண்டாயிடுச்சு. உடனே நம்ம ரித்திக் ரோஷன் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, இரு என்னை பத்தி இந்த மாதிரி தப்பா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறியா, உன் மேல ஒரு கோர்ட்ல ஒரு கேஸ் போடுற பாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அமைச்சிருக்காரு. அந்த லீகல் நோட்டீஸை படிச்ச உடனே இவங்களுக்கு சமசிரிப்பா வந்துருச்சான். இரு என்னை வச்சு லீகல் நோட்டீஸ் அமைச்சு என்ன அசிங்கப்படுத்துறியா,
உனக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்புறேன் பாரு அப்படின்ற மாதிரி திருப்பி ரித்திக் ரோஷன் அவர்களே ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பி நீ அமிச்ச லீகல் நோட்டீஸை கேன்சல் பண்ணியா அப்படின்ற மாதிரி தில்ல அவர் எதிர்த்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம ரித்திக் ரோஷன் எனக்கு கிட்டத்தட்ட 1419 மெயில் அனுப்பிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம என் அக்கௌண்ட் வேற ஹேக் பண்ணிட்டாரு இப்படின்ற மாதிரிலாம் அவர் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சாங்க. இருந்தாலும் ஓகே, இந்த லவ் எதனால பிரிஞ்சுது அப்படின்றதுக்கு நம்ம கங்கனா அவர்கள் இன்னொரு காரணமும் சொன்னாங்க. அந்த காரணம் என்னன்றத 5வது பாயிண்ட்ல சொல்றேன். அதாவது அது 5வது கான்ட்ரவர்சியா நம்ம எதை எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நம்ம சுஷாந்த் சிங் ராஜ்புட் மற்றும் சாரா அலி கான், நம்ம சைஃப் அலி கான் அவர்களோட மகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு லவ் அஃபேர் இருந்திருக்குதுங்க. இதை நான் சொல்லலைங்க, கங்கனா ரனாவத் அவர்களே அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்துல நம்ம சுசித்ரா மாதிரி எல்லாத்தையும் லீக் பண்ணிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் ஆரம்பத்துல ஒரு சில படங்கள் பண்ணும்போது ரொம்ப டீப் லவ்ல இருந்தாங்களாம். கிட்டத்தட்ட குழந்தை மாதிரி 2 பேரும் டீப் லவ்ல இருப்பாங்க. அதுவும் அந்த கேதார்நாத் அப்படின்ற ஒரு படம் பண்ணும்போது அந்த படத்தோட ப்ரமோஷன்ல பாத்தீங்கன்னா இவங்க சீக்கிரமா கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நாங்களே எதிர்பார்த்தோம். ஆனா ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் என்னன்னு தெரியுங்களா? இவங்க சோச்சரியா அப்படின்ற ஒரு படத்தை பண்ணும்போது அந்த படம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. என்னதான் அந்த படத்துக்கு நல்ல ரிவ்யூஸ் வந்தாலுமே பாக்ஸ் ஆபீஸ்ல அந்த படம் அட்ரு ஃபிளாப் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணமே பாலிவுட்ல இருக்கிற நெப்போட்டிசம். அந்த பவரை வச்சு 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா, இரு சுசாந்த் உன் கெரியரே காலி பண்றேன், நீ நல்ல நல்ல படங்கள் நடிச்சாலும் நாங்க நினைச்சாதான் அந்த படம் கலெக்ஷன் பண்ணோம், இல்லனா எந்த ப்ரொடியூசரும் உன்னை தேடி வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அவர் நடிகிற நல்ல படங்களா இருந்தாலும் அந்த படம் பெருசா ஓடுறது கிடையாது. அதுக்கு முக்கியமான காரணமே என்ன அப்படின்னு இவங்க சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சைஃப் அலி கான் பொண்ணு சாரா அலி கான் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள இந்த மாதிரி நிப்போட்டிசம் ப்ராடக்ட்டை நான் நிப்போட்டிசம் ப்ராடக்ட் வந்து லவ் பண்ணதுதான் ஒரு பெரிய குத்தம். இவங்க லவ் பிரிக்கிறதுக்கு தான் சுசாந்தை காலி பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படம் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள பிரேக்கப் வந்துருச்சு. இதே காரணம் தான் நானும் ரித்திக் ரோஷனும் வந்து பிரியறதுக்கு. ஏன்னா ரித்திக் ரோஷனும் ஒரு நெப்போட்டிசம் ப்ராடக்ட், நான் வந்து சுயம்பு தனியா வந்தேன்ல, அதனால நான் 2 பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு பிரிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. 6வதா சொல்ல போறது அதிகமான தமாஷான விஷயம் என்னன்னா, பிஜேபிக்கு ஆதரவாக இமாச்சல் பிரதேசல அம்மணி வந்து பப்ளிக்ல போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க. அங்க போனோன்னு பாத்தீங்கன்னா இவங்க மேல எல்லா ரசிகர்களும் பெரிய லெவல்ல அன்பு காமிச்சிருக்காங்க. அங்கிருந்து ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், டெல்லி, மணிப்பூர் அப்படின்ற மாதிரி ஒரு சுத்தி இருக்கிறாங்க பாருங்க. அன்கண்டிஷனல் லவ் வந்துருக்குது. அதை பார்த்த உடனே ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க, என்னன்னா அமிதாப் பச்சனுக்கு அடுத்தபடியாக எனக்கு தான் ஃபேன்ஸ் அதிகமா வந்து லவ் பொழியிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி. உடனே அமிதாப் பச்சன் ஃபேன்ஸ் எல்லாம், நீ அமிதாப் பச்சன் ஒன்னா, உன்னோட கெரியர்ல நீ எத்தனை ஹிட் கொடுத்துருக்கிற, 2015 வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு ஹிட் கூட இல்ல, பேக் டு பேக் கிட்டத்தட்ட 50 படமா 15 படம் உனக்கு ஃபிளாப், நீ எல்லாம் அமிதாப் பச்சனோட கம்பேர் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எதை சொல்ல போனா என்ன பண்றீங்க, நான் ஒரு பக்கம் கப்பலை திருப்பனா அது ஒரு பக்கம் போதே அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க உங்களுக்கு. 7வதா சொல்ல போறது ரொம்ப ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி. அதாவது இவங்க வந்து ஒரு சர்ச்சையான ஒரு வார்த்தையை விட்டாங்க. அது வந்து பெரிய லெவல்ல கவர்மெண்ட்டையே ஆட்டி படைக்கிற அளவுக்கு பெரிய கான்ட்ரவர்சி அமைஞ்சு போச்சு. அது என்ன மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மும்பை போலீஸ் வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருக்கிற அந்த டிபார்ட்மெண்ட் போலீஸ் மாதிரி ரொம்ப மோசமானவங்க, கேவலமானவங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணமே பாலிவுட் மாஃபியா ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் பொம்மை தான் மும்பை போலீஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்ட உடனே இவங்க மேல ஏகப்பட்ட எதிர்ப்பு வந்துருச்சு. வந்த உடனே மகாராஷ்டிரா சிஎம் ஆன உத்தவ் தாக்கரே பாத்தீங்களா, இவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் விட்டது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஊர்ல விஜயகாந்த் வந்து இருக்கிற அரசாங்கத்தை எதிர்த்தனால அவரோட கல்யாண மண்டபத்தை புடுங்கினாங்கல்ல, அதே மாதிரி மும்பையில இவங்க ஒரு ப்ரொடக்ஷன் ஆபீஸ் வச்சிருக்காங்க. அந்த ஆபீஸே வந்து இல்லீகலா, அதுக்கப்புறம் என்னங்க டாக்குமெண்ட் ப்ராப்பரா இல்லாத புறம்போக்கு நிலத்தில் கட்டப்பட்ட அந்த பில்டிங் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு இவங்களை ஆஃப் பண்ண கதெல்லாம் உண்டுப்பா. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஏன்னா 8வதா சொல்ல போறது நடிகை ஊர்மிளா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களை பற்றி உங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டதுக்கு அவங்க வந்து ஒரு நடிகை கிடையாதுங்க, அவங்க ஒரு சாஃப்ட் பான் ஆக்ட்ரஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 2019 எலெக்ஷன்ல, அதாவது லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிக்கலாம்னு சொல்லி மும்பை நார்த் ஈஸ்ட் தொகுதியில நின்று ஊர்மிளா அவர்கள் தோத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் ஆகி நேரா போய் சிவசேனா கட்சியில சேர்ந்துட்டாங்க. அதனால அந்த கட்சிக்காரங்க தானே இவங்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து லீகல் நோட்டீஸ் விட்டாங்க. அதனால அந்த கட்சியில இருக்கிற எல்லாரையுமே தாக்கணும்னு சொல்லி அப்பவே ஊர்மிளாவோட இமேஜ் கெடுக்கணும்ல, அவங்க ஒரு பிட்டு போட நடிகை அப்படின்ற மாதிரி போற போகல சொல்லிட்டு போயிட்டாங்க. இமேஜ் காலி. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இவங்களை பத்தி சொல்லணும்னா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். அதெல்லாம் நிறைய ஹிந்தியில தான் போட்டிருக்காங்க யூடியூப்ல. உங்களுக்காக எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்ப நான் தமிழ்ல சொல்லியிருக்கிறேன் நண்பர்களே. இந்த மாதிரி பேசி 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 தான் ஆட்சியே புடிச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கல்ல, நம்ம அம்மனியே எம்பி ஆயிட்டாங்க. கூடிய விரைவில் சிஎம் கூட ஆகலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இங்க வந்து நம்ம குயின் அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடிச்சாங்க. குயின் தானே? குயின் தான். குயின் கிடையாதுங்க, நம்ம ஜெயலலிதா அவர்களை வச்சு ஒரு பயோபிக் ஒன்று நடிச்சாங்களே, படம் பேர் மறந்து போச்சு, தெரிஞ்ச கமெண்ட்ல போடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா விஷயங்களை பேசணும்னா சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.